To all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம், Process-to-grown problem. Okay, Process-to-grown problem. So இது வந்து one of the main application in calculus of variation. இந்த இப்போ இதுக்கு படிக்கிறாங்கல்ல டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா, அதை நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஎன் செட்டுக்கு படிக்கணும், ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டாக இதெல்லாம் டெரைவ் பண்ண அவசியம் கிடையாது. பட் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு படிக்கிறவங்க இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட்டா, ரைட். ஸோ இப்போ என்னன்னு பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தோம் ப்ராசஸ்-டு-grown ப்ராப்ளம்னா ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஒரு பாயிண்டில் இருக்குது, அது ஏதோ ஒரு கர்வில் வந்து ட்ராவல் பண்ணுது. ட்ராவல் பண்ணும்போது ஆக்சுவலாக எப்படி சொல்லக்கூடாதுல்ல, அதாவது என்னென்னா ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் ஃபிக்ஸட், x1 y1 x2 y2 ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட். இப்போ இது ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட் வெளியே போகிற மாதிரி we can draw infinitely many curves. ரைட்டா, நிறைய கர்வ்ஸ் வரையலாம். இப்படி ஒன்று வரையலாம், இப்படி வரையலாம், நிறைய வரையலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக கூட வரையலாம். ஓகே, இப்போ நிறைய கர்வ் வரைகிறோம். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு கர்வ் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு மினிமம் டைம் எடுத்துக்கும். ஓகே, அந்த கர்வுக்கு பேர் தான் சைக்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஓகே, சைக்ளாய்டு. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஓகேங்களா, சைக்ளாய்டு. ஓகே, ரைட். ஸோ அதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது ஆரிஜின் எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்ட்டிகல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் இது. அப்புறம் இது என்னன்னா இங்கேருந்து இந்த இடத்துல ரீச் ஆகுது. ரைட்டா, அலாங் எ கர்வ். இந்த கர்வ் இப்போதைக்கு என்னென்னு தெரியாது. ரைட்டா, இந்த கர்வை தான் நான் சொல்ல போகிறோம்னா சைக்ளாய்டுன்னு சொல்ல போகிறோம். ஓகே, மினிமம் டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு கர்வ் வந்து சைக்ளாய்டுன்னு சொல்ல போகிறோம். வித்தவுட் எனி ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அது வாட் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் அதை நாங்கள் ஆக்ட் பண்ணுது, வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம எதுவுமே கொடுக்கல. ரைட்டா, ரைட். இப்போ பிங்கிறது என்னதுன்னா இந்த கர்வ் மேலே உள்ள எனி ஜென்ரல் பாயிண்ட். ஓகே, ரைட். இப்போது அடுத்து என்னென்னா இந்த ஆர்க்லேருந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இருக்குல்ல, ஆர்க்லேருந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் வித் ஆர்க்லேருந்து எஸ். கரெக்டுங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். பை பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறோம். ரைட்டா, அப்போது இங்கே கைனடிக் எனர்ஜி ஒன்று வரும். மூவிங் பொசிஷனில் உள்ள எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி. சம் ஹைட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ ரெண்டு எனர்ஜி இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ கைனடிக் எனர்ஜி. ஓகே, இப்போ அப்போது மூவிங் பொசிஷனில் ஒரு டன் வரும். ஓகே, மூவிங் பொசிஷனில் ஒரு டன் வரும். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு டன் பை த ஃபோர்ஸ். ஓகேங்களா, இங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காதனால கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இங்கே இருக்குது. ரைட்டா, ஸோ இப்போ இங்கேருந்து வரோம். அப்போது ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் என்னென்னா கைனடிக் எனர்ஜி அட்டு ஃபைனல் பொசிஷன், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி நமக்கு தெரியும். இந்த ரிசல்ட் ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ இதெல்லாம் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அட்டு பி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஒட்டன் இந்த மூவிங் பார்ட்டிகல் ஃப்ரம் ஓலேருந்து பிக்கு வருது. ரைட்டா, இப்போ இது என்னது ஆஃப் எம்வி ஸ்கொயர், அதாவது விங்கிற ஸ்பீடில் அந்த வெலாசிட்டி வருது. அதோட மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கிட்டோம். ரைட்டா, ரைட். 0, ஏன்னா கைனடிக் எனர்ஜி அட் 0, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மூவிங் பொசிஷனில் இருக்கா, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். அதனால் கைனடிக் எனர்ஜி 0. ஸோ எம்ஜிஒய்னா இருந்தோம்னா இதுலேருந்து இந்த ஒய் ஹைட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எனர்ஜி. ஓகே, ரைட். இப்போ இதில் என்னென்னா இந்த எம்எம் கேன்சல் ஆயிரும், வி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வி ஸ்கொயர் ரூட்டில் கண்டுபிடிச்சிடலாம். ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டன்ட், ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ வெலாசிட்டிக்கு நமக்கு என்ன தெரியும், ds/dt. ஸோ ஓகே, எழுதியாச்சு. ஸோ விக்கு போய் ds/dt எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ds கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த dtயை கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா,
அதாவது இது டிஃபரன்ஷியல்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா இந்த கர்வ் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த ஒரு பீஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒய்க்கு பேரலாக ஒரு இதை எடுத்து இது எக்ஸ் பேரலாக அப்போ இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரும், பெர்பெண்டிகுலரிட்டி வரும். இதை அப்படியே ஜாயின் பண்ணுறோம், அதை டிஎஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து கர்வில் ஜாயின் பண்ணுறோம். கர்வ் கிடையாது, கர்வில் 2 பாயிண்ட் இருக்குமோ அதை அப்படியே ஜாயின் பண்ணுறோம். நீங்கள் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த கர்வுக்கு மேலே வரும், இந்த கர்வுக்கு மேலே வரும் ரைட்டா. ஸோ அதை எழுதுகிறோம். அப்போது இது டிஎக்ஸு, இது டிஒய், இது டிஎஸ். இது 90 டிகிரி இருக்கிறதுனால இது ஹைப்போடீனியஸ் ஆக்ட் பண்ணும். அப்போது ஹைப்போடீனியஸோட ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர் அதர் 2 சைட்ஸ். இப்போ இந்த டிஎஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா, டிஎக்ஸ் ஸ்கொயர்டால் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். அப்போ இந்த கிடச்சிருக்கும், அது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எடுக்கும்போது டிஎக்ஸ்னு வந்துடும். இப்போ இந்த டிஎஸ்க்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். டிஎஸ்க்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாமா, திஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு வந்துடும். இது நான் டிடி கண்டுபிடிச்சி போகிறேன் ரைட்டா. இப்போ டைம் ஸ்மால் டைம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போது ஸ்மால் டைம் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ரைட்டா. இது அப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும். இப்போ எனக்கு இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம்னு வேணும் ரைட்டா. ஸோ அதான் பண்ண போகிறோம். அப்போ டைம் டேக்கன் பை த பார்ட்டிகிள் ஃப்ரம் த பாயிண்ட் ஓ டு பி. அதுதான் நம்ம வந்து இந்த டீயை தான் என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷனாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்டெக்ரல் 0 to b dt ரைட்டா. ரைட், அடுத்து ஓகே, இது அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம 0 to pல எக்ஸ் கோஆர்டினேட் 0 to x1. ஸோ 0 அதாவது 0 ஆரிஜினில் 0,0 பிங்கிற பாயிண்ட் வந்து x1, y1. இப்போ எக்ஸில் வேரி ஆகிறது 0 to x1 லிமிட். ஓகே, ஸோ இது எழுதியாச்சு. இப்போ இதுதான் நம்மளோட f of x, y dash. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஆய்லர்ஸ் லக்ராஞ்சி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிடலாமா. ஸோ நான் செகண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன், அதான் நமக்கு ஈஸியாக வரும். f minus y dash இதை எடுத்துக்கலாம். சிங்கிறது ஃபார் சம் கான்ஸ்டன்சி. ஓகேங்களா, ரைட். ஸோ அது அப்படியே எஃப் இங்கே இருக்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ஒய் டேஷ் அப்படியே எழுதிட்டேன். இது எஃப்பை வந்து ஒய் டேஷை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை இங்கே எழுதிட்டேன். இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பை 2gy ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y dash ஸ்கொயராக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த டேர்ம் இருக்கும், இந்த டேர்ம் இங்கே இருக்கும். அப்போ இது 2 கேன்சல் ஆயிரும் 1. ஸோ இப்படி இருக்கும். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துடும் ரைட். எனக்கு நான் வந்து ஒய்யை மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது இங்கே கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். ஒய் டேஷுக்கு பதில் காட் டி கொடுக்குறோம், காட் டி. அப்போ என்ன வரும்னா 1 + cot square tன்னு வருமா. அப்போ 1 + cot square வந்து cosecant square t வரும். அப்போ மேலே போகும்போது sin square tன்னு வந்துடும், நியூமரேட்டரில் கொண்டு போகும்போது ரைட்டா. ரைட், அடுத்து என்ன பண்ணணும், இந்த sin square tக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்கன்னா, sin square tக்கு என்னது 1 - cos 2t/2 போட்டுடலாம். அப்போது 1 - cos 2t/2/4 ஆயிரும். ஸோ இதான் என்னோட ஒய் ரைட்டா. ரைட், அடுத்து நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போது dy/dx வந்து cot tன்னு எடுத்துருக்கோமா. இது dx = dy/cot t. ஸோ இந்த இப்போ என்ன பண்ணால் இந்த ஒய் ஆல்ரெடி இருக்குது. நான் இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் கண்டுபிடிக்கலாம். டிஃபரன்ஷியல் டிஒய் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க, 1/cot t. டிஃபரன்ஷியல் டிஒய் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, டிஃபரன்ஷியபிள் டிஒய் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டிஎக்ஸ் இது வந்துடும் ரைட். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு டி வரும்ல வித் ரெஸ்பெக்ட் டு dy/dt. அப்போது அந்த இடத்துல ஒரு டி அப்ளை பண்ணணும். dx dy இந்த இடத்துல ஒரு dt வரும். ஸோ dt. ஸோ அப்போ dx இப்படி கிடைக்கும். மறுபடியும் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா sin 2t ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். 2 sin t cos 2t. இப்போ ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, 2 சேர்ந்து 4 மாறிடும் ரைட்டா. ரைட், ஸோ இப்படி இருக்குது. மறுபடியும் இந்த sin square t வந்து என்னது இன்டெகிரபிள் ஃபார்முலா இல்லை. அப்போது மறுபடியும் என்னது இன்டெகிரபிள் ஃபார்முலா இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு தேவை எக்ஸ். இப்போ டிஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் டேக் இன்டெகிரல் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இந்த சைடு இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் வந்துடும். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன வந்துடும் பாருங்க, இது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் டீன்னு வந்துடும்.
இதை cos 2t அப்போனா sin 2t by 2ன்னு வரும். ஸோ அதை இங்கே எழுதிப்போம். எழுதியாச்சா? ரைட். இப்போது இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் C1 போட்டாச்சு. அப்போது இந்த LCM எடுத்துகிட்டு 2 to 4ன்னு எழுதிக்கிறேன். ரைட்டா? இப்போ எனக்கு இந்த இது கிடச்சிருக்கு. the curve passes through origin. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர்ஜின் தானே. இப்போ வந்து எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 போடுறேன். இப்போ எக்ஸு 0 ஒய் 0. இப்போ ஈக்குவேஷன் 4னா இந்த 4 ஆல்ரெடி எழுதிருப்போம் தெரியுமா, ஒய்யில் இருக்கும். ஸோ ஒய்யில் நான் ஒய்க்கு பதில் 0 போடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 1 minus cos 2t equal 0ன்னு வந்துடும். அப்போ t வந்து 0ன்னு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். அப்போ t வந்து 0ன்னு வந்துருச்சா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ 5ல் எக்ஸுக்கு 0 கொடுத்துக்கலாம். 0 கொடுத்தா என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன், டைம் வந்து tக்கு 0 கொடுத்துட்றோம். அப்போ C1 வழி 0 வந்துடும். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் வந்து இப்போ C1 0 கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கும் ஒய். அப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதை ஒரு காம்பேக்ட் ஃபார்மில் நான் எழுதுறேன், பொருத்தமான ஃபார்மில் எழுத முயற்சிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, 4 கான்ஸ்டன்ட், C கான்ஸ்டன்ட், G கான்ஸ்டன்ட், அதை ஜஸ்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த 2t வந்து நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ என்ன வரும் பாருங்க, இது வந்து ஏன்னு ஆயிருமா, இது தீட்டா, இது தீட்டான்னு போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ரிக்வயர்ட் கர்வோட பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். அதுதான் என்னதுன்னா சைக்ளாய்டு. therefore extremal of the functional is cycloid. ஓகேங்களா? இப்போ அந்த கர்வ் வந்து என்னது, சைக்ளாய்டு. ரைட். இப்போ ஒரு முக்கியமானது என்னன்னா, அந்த சைக்ளாய்டு கர்வை பற்றி ஒரு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நைஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக என்னென்னா, சைக்ளாய்டுனா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சைக்ளாய்டுனா ஒன்றுமே கிடையாது. இந்த பாருங்கள், சைக்ளாய்டு இஸ் எ கர்வ் traced out by the path of a fixed point. முக்கியமான fixed point on the circle rolling smoothly along a straight line. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோமே, போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஒரு பாயிண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா, இருக்குது. இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். இப்போ கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், along this straight line. இந்த இடத்துக்கு வந்துருமா, இப்படி வந்துடுச்சு. ஸோ அதுதான் என்னன்னா ஒன் சைக்கிள். இப்போ இதே மாதிரி இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணலாமா, இது 2வது சைக்கிள், 3வது சைக்கிள், 4வது சைக்கிள், இப்படி உருட்டிக்கிட்டே போகலாம் அந்த பக்கம், அதுமாதிரி இந்த பக்கம். ஸோ தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி சைக்கிள்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் இந்த சைக்ளாய்டு. இந்த கர்வ் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒன் சைக்கிள் ஆஃப் த சைக்ளாய்டு. ஓகே. இப்போ ஏன்னு போட்டிருப்போம். அந்த இடத்துல ஏங்கிறது நம்ம இந்த சர்க்குலர், எந்த சர்க்கிள் ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ். தீட்டாங்கிறது 0 to 2π. நான் 0லேருந்து 2π வரை ரொட்டேட் பண்ணுறோமா. ஸோ அது இப்போ என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால், இப்போது இந்த ஒரு சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஆர்க் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த 4 times the diameter of the circle, 4 times the diameter of the circle-க்கு ஈக்குவலாக இருக்குது. ரைட்டுங்களா? இது ஒரு ரிசல்ட். அடுத்த ரிசல்ட் வந்து ஏரியா வச்சு சொல்கிறது. ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் சைக்ளாய்டு 3 times the area of the circular region. அடுத்து ஒரு நைஸ் கேரக்டர் என்னென்னா, இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ இந்த பாயிண்டில் ஒரு ஸ்பெரிக்கல் பால் வச்சுருக்கோம். இது அப்படியே இது சைக்ளாய்டு கர்வ், இது சைக்ளாய்டு கர்வ். இப்போ இந்த பால் இங்கே இதுலேயே ரோல் பண்ணும்போது இப்படி வந்து, இப்போ இது வந்து பாட்டம் பாயிண்ட், இதில் வந்து கொஞ்சம் தூரம் போகும். ரைட்டா? இப்போ பாலை இங்கேருந்து விட்டு விட்றோம்னா இது வெளியே வந்து இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும். கரெக்டுங்களா? இப்படி வந்து மறுபடியும் இப்படி போய் மறுபடியும் ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, when we release a spherical ball from a point A on the one cycle of cycloid, it reach a point P through the bottom point C. ரைட்டா? இப்போது end result சொன்னால், the time taken to reach the bottom point C from a point A. இப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு கால்குலேட் பண்ணுறோம். ரைட்டா? இப்போ இந்த பால் இங்கே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இந்த பாட்டத்துக்கு வருமா. அப்போ இந்த டைம், ஸோ இந்த 2 டைம் சேமாக இருக்கும்.
இங்கேருந்து, அதாவது பொதுவாக பால் இங்கே வந்து இப்படி வந்து இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி வந்து வரும். கரெக்டாக? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கேருந்து இங்கே வந்திருக்குமா, அந்த டைமை கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த பால் இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்குமா, இங்கே இந்த இதுலேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் வருது அதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 2 டைமும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். அப்போ இதோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஹிஸ்டோகிராம் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.